வணக்கம் ஜோரா ஆன்மீகம். நீங்கள் ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டு கடன் கொடுக்குறீங்க, ஒருத்தங்களுக்கு அந்த பணம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவங்க பணத்தை திருப்பி தரவே மாட்டேங்காங்க, உங்களை ஏமாத்துறாங்க. இப்போ தரேன் அப்பம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வசதியாக தான் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட வாங்கின பணத்தை மட்டும் அவங்க தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் அவங்க பேரை சொல்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களோ ஒன்று அந்த பணத்தோட ஒரு தொகை உங்ககிட்ட வந்துடும், உடனே கொடுப்பாங்க. அல்லது முழு தொகையை கூட உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயந்தான். இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். எவ்வளோ உங்களை ஏமாத்தணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களை தேடி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதை நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்ககிட்ட ஒருத்தங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பணத்தை கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு உங்களை தரதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. பணத்தை வாங்கினதோடு சரி, திருப்பி அவங்க இப்போ வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு கூட உங்களுக்கு கொடுக்கல, ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு அமௌண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முழு தொகையை கூட கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா புதன் ஹோரை. அதாவது புதன் ஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இந்த 3 டைமில் ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக புதன் ஹோரையில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது என்னால் முடியலை, அந்த டைமில் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, செவ்வாய் ஹோரையை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் இதே டைமிங் தான், காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு என்ன அப்படின்னா புதன்கிழமை நீங்கள் அந்த ஹோரை டைமை ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நான் சொல்கிற ஒரு வாரமும் நீங்கள் அதே டைமிங்கை தான் சூஸ் பண்ணணும். அதுதான் மெயின். நீங்கள் ஒரு நாள் ஒரு வாரம் நீங்கள் புதன்கிழமை காலையில் நீங்கள் செய்கிறீங்க, இன்னொரு வாரம் மதியம் பண்ணுறீங்க, இன்னொரு வாரம் நைட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது பலன் அளிக்காது. ஒரே டைமிங்கில் நீங்கள் அந்த பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பணம் உங்ககிட்ட வந்துடும். நான் சொல்கிற இந்த பரிகாரம் 7 வாரம் தொடர்ந்து செய்யணுங்க. நடுவில் ஒரு வாரம் விட்டாலும் சரி, திரும்ப மறுபடியும் நீங்கள் ஒரு 2 வாரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3வது வாரமாக மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வாரம் தடையாயிடுச்சு அப்படின்னா அடுத்த வாரத்தை 3, 4 அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா 5 வெற்றிலை. காம்பை கிள்ளிக்கோங்க. நல்ல சுத்தமான வெற்றிலைங்க. அதில் கரும்புள்ளி, ஓட்டை எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷானதாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அல்லது நீங்கள் பக்கத்து வீட்டில் தான் வெற்றிலை வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு நீங்கள் அந்த வெற்றிலையை வாங்கிக்கோங்க. கடையிலையுமே நல்ல வெற்றிலையை பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் வெற்றிலை கொடி இருந்தாலும் ஓகே. 5 வெற்றிலை நல்ல சுத்தமான வெற்றிலையாக நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு காம்பை கிள்ளிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய், சுத்தமான பசு நெய்யை அந்த வெற்றிலை முழுவதும், அதாவது 5 வெற்றிலை முழுவதுமே நீங்கள் தடவிக்கோங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கூட ஒவ்வொரு வெற்றிலைக்கு இருந்தால் கூட போதும். நெய் அதில் ஊற்றிட்டு ஒரு வெற்றிலைக்கு மேலே இன்னொரு வெற்றிலை அப்படின்னு சொல்லிட்டு 5 வெற்றிலையும் அடுக்கி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க, அல்லது 1 ரூபாய் காயின் எதுவாக இருந்தாலும் ஓகே. இதை நீங்கள் நல்லா எடுத்து வச்சுட்டு அதையும் அந்த 1 ரூபாய் காயின் 5 ரூபாய் காயினையும் நீங்கள் அந்த வெற்றிலைக்கு நடுவில் 5 வெற்றிலையும் ஒன்று போல் அடுக்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு நடுவில் 5 ரூபாய் அல்லது 1 ரூபாய் காயினை வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா மடிச்சுக்கோங்க. அது எப்படி மடிக்கிறது அப்படின்னா கூட ஓகே. இதை மஞ்சள் நூல் அல்லது சிகப்பு நூல் ஏதாவது ஒரு நூலை வச்சு நீங்கள் முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி முன்னாடி வைக்கணும். பித்தளை தட்டில் நீங்கள் மகாலட்சுமி முன்னாடி இந்த வெற்றிலையை 5 நாள் தொடர்ந்து நீங்கள் வைக்கணுங்க. அல்லது ஒரு வாரம் வச்சுருந்தாலும் ஓகே. நீங்கள் இப்போ புதன்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா இதை அடுத்த புதன்கிழமைக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இடத்துல காஞ்சிருச்சு அப்படின்னா கூட ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அதில் இருக்கிற 5 ரூபாய் காயின் அப்படியே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி 7 வாரம் தொடர்ந்து நீங்கள் அந்த 5 ரூபாய் காயின் வரும்ல, அப்போ 7, 5 35 ரூபாய் வரும். 5 ரூபாய் காயின் 7 காயின் அதே மாதிரி உங்களுக்கு வரும். 35 ரூபாய் இருக்கும். இந்த காயினை நீங்கள் என்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ குலதெய்வம் கோயிலுக்கு இந்த 5 ரூபா 7 காயின் அல்லது 1 ரூபாய் காயின் அப்படின்னு இருந்துச்சுன்னா 7 வாரத்துக்கு 1 ரூபா வரும். இதை நீங்கள் என்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டுட்டு போய் செலுத்திட்டு வாங்க. இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பணம் யார் உங்களை ஏமாற்றிட்டாங்களோ அவங்க பேரை சொல்லி இந்த வெத்தலையை கையில் வச்சுட்டு நீங்கள் பேசணுங்க. அந்த வெத்தலையை வலது கையில் எடுத்து வச்சுட்டு
எனக்கு அவங்க பணம் தர வேண்டியது இருக்குது, எனக்கு சீக்கிரம் அவங்க பணம் தரணும், இவ்வளோ ரூபா எனக்கு நான் கொடுத்துருக்கேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு அவங்க பணம் சீக்கிரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் விநாயகர்கிட்ட வேண்டிட்டு, குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு, அதுக்கப்புறம் இதை உங்கள் மகாலட்சுமி முன்னாடி, அதாவது ஃபோட்டோ சிலை வச்சுருப்பீங்களா அவங்க முன்னாடி பித்தளை தட்டில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஒரு வாரம் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கோங்க, அல்லது 5 நாள் 7 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி இந்த 35 ரூபாய் அப்படி குலதெய்வம் கோயிலில் போட்டுருங்க. இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. 7 வாரத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கும். இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணுங்க. நம்மளோட கர்ம வினை பொறுத்து தான் ஒரு சில பரிகாரம் நமக்கு சீக்கிரம் வேலை செய்யும், ஒரு சில பரிகாரம் கொஞ்சம் லேட் ஆகும். இது நிச்சயமாக கை கொடுக்குங்க. தொடர்ந்து 7 வாரம் பண்ணுங்க. நம்மளோட கர்ம வினையை பொறுத்து ஒன்று அவங்க நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டோட ஒரு பகுதி உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும், அல்லது முழு தொகையுமே உங்ககிட்ட வரும். அப்படி சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட ஒரு 7 வாரத்துக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும். இதை செய்யும்போது நான் பேசின விஷயம் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.